ரமலான் மாதம் வந்துடுச்சு. நீ நம்ப ஆட்டம்னே. ஊ ஓ ஊ. டேய் மகனே, எங்கடா இருக்க? தூக்கோலை எடுத்துட்டு வாடா. சொல்லுங்க பாபா, வந்துட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. வெரி குட். இந்த தூக்கோலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யார் வீட்டுல சாப்பாடுன்னு உனக்கு தெரியுமில்ல? சிபா வீட்டுலதான் சாப்பாடு. நேரம் அங்க போ. இந்த தூக்குவாளிய கொடு. தூக்குவாளிய பார்த்துட்டு அவளுக்கு பயந்துருவாளுங்க. ஏதாச்சும் சொன்னாலுங்கன்னா அசரத்து பிச்சு பிடுவேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லு. சொல்லி இந்த தூக்குவாளி ஃபுல்லா 20 தோசை வேணும், 3 வகையான சட்னி வேணும். 3 வகையான சட்னி வேணும். எல்லாத்தையும் சொல்லி வாங்கிட்டு வா. சரியா? ஒரு தோசை குறைஞ்சாலும் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம கையில காசு 150 ரூபா வாங்கிட்டு வா. சரியா? பாபா என்ன சொல்றீங்க நீங்க? இத்த தண்டிய தூக்குவாளிய கொடுத்து சாப்பாடு கேட்டா கொடுப்பாங்களா? சண்டைக்கு வந்துட்டாங்க, என்ன பண்றது? யாரா இந்த ஊர்ல ஏன் கூட சண்டைக்கு வர்றது? நான் வச்சதாண்டா சட்டம். போடா, சொல்றது செய்டா, போடா. சரி பாபா, நீங்க சொன்னது அப்படியே சரி. இந்த பாபாவை எதிர்த்து பேச இந்த ஊர்ல யாருடா இருக்கா? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா ஒரு செம்பு தண்ணியில மந்திரத்தை ஓதி அவங்க மூஞ்சிலே அடிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே க்ளோஸ். அம்மா, அம்மா, வீட்டுல யாரு இருக்கா? உள்ள வரலாமா? அசரத்துக்கு சாப்பாடு வேணும். ஐயோ, ஏண்டி அசரத்துக்கு சாப்பாடு கிட்ட வந்திருக்காங்கடி? என்னடி சிவா பண்றது? அம்மா, என்னால சமைக்க முடியாது. 20 தோசை 30 தோசைன்னு கேட்டா நான் என்ன பண்றது? கையெல்லாம் வலிக்குது. கையில வேற 150 ரூபா கேக்குறாங்க. என்ன அதெல்லாம்? என்ன பண்ணி தொலைகிறதுடி? எல்லாரும் காசு மட்டும் தான் கேட்பாங்க. இந்த அசரத்து என்னன்னா சாப்பாடும் கேட்கறாரு, காசும் கேட்கறாரு. பெரிய தொல்லையா இருக்கு. 3 வகை சட்னி கேட்கறாரு. என்ன பண்ற ஒண்ணும் இல்ல. சரி இரு, வீட்டுக்கு வந்துட்டாங்க, இரு பாப்போம். வாங்கனே, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்க, இதுதான் தூக்குவாளி. இதுல 20 தோசை வைக்கணும், 3 வகையான சட்னி வைக்கணும். காசு 150 ரூபா எடுத்து வைங்க. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வர்றேன், சரிங்களா? சரிங்கண்ணே, குடும்ப தூக்கலையை கொடுங்க. சரிங்க, போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வாங்க. என்னம்மா இது இவ்வளவு தோசை கேட்கறாங்க? குடும்பத்துக்கே கேட்பாங்க இருக்கு. அவர் யாரும் அசரத்து மாயனா? ஆமா, இப்படி ரவுடி மாதிரி இருக்கீங்க. சரி, நான் தொலைறது. தூக்கலை தீட்டு வாங்கிட்டு. அம்மா, 25 சப்பாத்தி, 3 வகையான சட்னி. அம்மா, சிக்கன் பிரியாணி, தொட்டுக்கறக்கு மல்லி சட்னி, புதினா சட்னி, சாம்பார், நல்ல தால்ச்சாவை ஏத்தி ஊத்துங்க. அம்மா, இன்னைக்கு மீன் குழம்பு வேணும். நல்லா மீன் குழம்பு, நல்லா கொஸ்கா, நல்ல தயிர் வெங்காயமெல்லாம் வைக்கணும். சட்டி உள்ள வச்சு கொடுங்க. என்னக்கா அசரத்து இந்த அநியாயம் பண்றாரு? 20 தோசை, 25 சப்பாத்தி, கருவாட்டு குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்புன்னு போட்டு படா படுத்துறாரு. இதுல வேற எக்ஸ்ட்ரா கையில வேற காசு 150 ரூபா கேட்கறாரு. என்னக்கா பண்றது? ஆமாடி, எங்க வீட்டுல வந்துட்டு தொல்லையா இருக்கு. ஏன்ட்டு இப்பதான் கெட்டு போறாரு. ஆமாக்கா, இந்த ஆட பெரிய வேதனையா இருக்குக்கா. எங்க வீட்டுல வந்து இப்படிதான் கெட்டு போனாங்க. அக்கா, இவருக்கு எல்லார் வீட்லயும் இப்படித்தான் பண்றாரு. ஆமா, நாட்டாம ஒண்ணு சொன்னா இவர் ஒண்ணு செய்யறாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நாட்டாம சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்ணாதான் சரிட்டு வரும். ஆமா சகப்பி, நீ சொல்றது கரெக்ட். ஆமா, போய் நாட்டாமையை பார்த்துட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். கூட்டம் போட்டாலும் சரிட்டு வரும். என்னம்மா, என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது ஒண்ணு இல்லைங்கய்யா. இந்த அசரத்தோடதான் பெருந்தொல்லையா இருக்கு. எல்லார் வீட்லயும் வந்து 20 தோசை வேணும், 30 தோசை வேணும், காசு 150 ரூபா வேணும், கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, பிரியாணி, அது இதுன்னு கேட்டு எல்லாரையும் மட்டும் டார்ச்சர் பண்றாரு. காசுனா காசு கேட்கணும், இல்லையா சாப்பாடு கேட்கணும். இவர் ரெண்டுமே கேட்கறாரு. நாங்க எங்க இருந்து கொடுக்கறது? எங்க வீட்டுக்காரர் கூட நாங்க இப்படி சமைச்சது இல்ல. இவரோட பெரிய தொல்லையா போச்சு. அதே உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கோம். இவரை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்ல ஊரை விட்டு காலி பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த ஊர்ல இருக்க முடியும். இல்ல இவருக்கு சமைச்சு கொடுத்தா நம்ம செத்துற வேண்டியதே. ஆமாங்கய்யா, அந்த ஆளுத்தோட பெருந்தொல்லையா இருக்கு. நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். என்னம்மா சொல்றீங்க? இந்த அநியாயமா பண்ணிட்டு இருக்காரு அசரத்து. நோம்பு நாள் வந்தாலே ஒரு தொல்லை, பெருந்தொல்லை. எல்லா நாளையும் இப்படித்தான் பண்றாரு. ஒரு நோம்பு நாள் வந்துட்டா ரொம்ப பண்றாரு. சரிம்மா, கேப்பம்மா. என்ன அசரத்துங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. சாப்பாடு கேட்கறீங்களா, காசு கேட்கறீங்களா? என்ன இதெல்லாம்? ஒண்ணு சாப்பாடு வாங்கணும், அப்படி காசு வாங்கணும். ரெண்டையுமே வாங்கணும். என்ன அர்த்தம்? என்னங்க, என்ன அப்படி பெருசா கேட்டுப்புட்டேன்? ஒரு 2 தோசை கூட கேட்டுப்புட்டேன், அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? என்ன அதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் இருக்கட்டும் நாட்டாம அவர்களே. இன்னைக்கு சாப்பாடு உங்க வீட்டுலதான். எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் கேட்கறத ஒழுங்கா செஞ்சு கொடுத்துருங்க. இல்ல அப்படின்னா பச்சை தண்ணியில மந்திரத்தை ஓதி உங்க மூஞ்சில அடிச்சு உங்க குடும்பமே க்ளோஸ். அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க.
ஒழுங்கா நான் சொல்றத செஞ்சு கொடுத்துருங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம வீட்டுக்கே வந்துட்டானே. பேசாம இவன் கேட்கறத செஞ்சு கொடுத்துருவான். என் பாட்டுக்கு தண்ணியில மந்திரத்தை ஊதி அடிச்சு விட்டானே போச்சு. இப்ப நீ எப்படியாச்சும் ஊரை விட்டு காலி பண்ணணும். சரிம்மா, அசர்த்து கேட்கறத செஞ்சு கொடுங்க. என்னப்ப பாத்துக்கலாம், போங்க போங்க. நோம்பு டயத்துல சண்டை போடாதீங்க, சரிங்களா? போங்க போங்க, வீட்டுக்கு போங்க. இந்த ஆளு ஒரு பயந்தாங்கோலி. இவன்ட்ட வந்து நம்ம சொன்ன பாருங்க, நம்மள சொல்லணும். சரி, என்ன அவனு தொலைறது, வாங்க சமைச்சு கொடுப்போம். என்ன அவனு தொலைறது. அசரத்தா கொக்கா, என்கிட்டே வா. சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க எல்லாரையும் நான் க்ளோஸ் பண்ணல. நான் அசரத்து இல்லடா.